வணக்கம் விவசாய நண்பர்களே, எங்கள் அக்ரிஜீவான் ஃபார்மிங் நிறுவனத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்களும் பன்றி வளர்ப்பு தொடங்க என்று நினைக்கிறீர்களா? ஆனால் எங்கிருந்து ஆரம்பிப்பது என்று புரியவில்லையா? பல விவசாயிகள் சரியான திட்டமிடல் இல்லாமல் பண்ணையை தொடங்கி விடுகிறார்கள். அதன் பிறகு தவறான இனத்தேர்வு, தீவன குறைவு, சந்தை கிடைக்காதது மற்றும் அதிக செலவு போன்ற பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வருகிறது. சில விவசாயிகளுக்கு சரியான பிசினஸ் மாடல் என்ன என்பது கூட தெரியாது. இறுதியில் அவர்கள் நஷ்டத்தை சந்திக்கிறார்கள். இந்த வீடியோவில் பன்றி வளர்ப்பின் முழு 24 ஸ்டெப்புகளையும் மிகவும் எளிய மொழியில் விளக்க போகிறோம். இந்த ஸ்டெப்புகளை நீங்கள் வீடியோ மொழியிலும் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் சரியான பிசினஸ் மாடலை எப்படி தேர்வு செய்வது, எந்த இனம் உங்களுக்கு பொருத்தமானது, உங்கள் பகுதியில் தீவனமும் சந்தையும் எப்படி உள்ளது, பண்ணை அமைக்க சரியான இடத்தை எப்படி தேர்வு செய்வது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள போகிறீர்கள். அதே போல் ஷெட் அமைப்பது முதல் பன்றிகளை வாங்குவது, அவற்றை பராமரிப்பது, உடல் எடை அதிகரிப்பது, மார்க்கெட்டுக்கு கொண்டு செல்வது மற்றும் சரியான விலையில் விற்பது வரை முழு தகவல்களையும் நாங்கள் வழங்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் பன்றி வளர்ப்பை சரியான முறையில் தொடங்க முடியும். மேலும் நஷ்டத்தை குறைத்து லாபத்தை அதிகரிக்கவும் முடியும். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் முன் அனைத்து விவசாய நண்பர்களிடமும் எங்களின் ஒரு வேண்டுகோள். இன்னும் நீங்கள் எங்கள் யூடியூப் சேனல் அக்ரிஜீவான் ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து கொள்ளுங்கள். ஏனெனில் இந்த சேனல்ல பன்றி வளர்ப்பு, வாடியை நிறைக்கில் நேரங்கள் தொடர்பான தகவல் நிறைந்த வீடியோக்களை தொடர்ந்து பதிவேற்றி கொண்டிருக்கிறோம். இப்போது பன்றி வளர்ப்பின் முதல் ஸ்டெப்பை பற்றி பேசலாம். அது பிசினஸ் மாடலை தீர்மானிப்பது. பன்றி வளர்ப்பை தொடங்குவதற்கு முன் இது மிகவும் முக்கியமான படியாகும். முதலில் பன்றி வளர்ப்பு மாடல் பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பன்றி வளர்ப்பை எத்தனை வகைகளில் குறிக்கிறது. பன்றி வளர்ப்பு மாடல் 3 வகையாக இருக்கும். முதல் வகை மீட் ப்ரொடக்ஷன். இதில் 5 முதல் 6 மாதங்கள் வரை வளர்த்து விற்பனை செய்கிறார்கள். இதில் பணம் வேகமாக திரும்ப கிடைக்கும். இரண்டாவது பிரீடிங் ஃபார்ம். இதில் பன்றிகளில் குட்டிகள் பெறப்பட்டு நீண்ட காலத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். மூன்றாவது மிக்ஸ்ட் ஃபார்ம். இதில் இந்த 2 முறைகளும் ஒன்றாக செய்யப்படும். அதன் பிறகு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ப சிறிய, நடுத்தர அல்லது பெரிய பண்ணையை தேர்வு செய்ய வேண்டும். சரியான மாடல் தான் வெற்றியின் அடித்தளம். பன்றி வளர்ப்பிற்கான பிசினஸ் மாடலை தேர்வு செய்த பிறகு அடுத்ததாக வரும் 2வது ஸ்டெப் பன்றியின் இனத்தேர்வு. விவசாய நண்பர்களே, பன்றி வளர்ப்பில் இனத்தேர்வு மிகவும் முக்கியமான ஒன்று. சரியான இனத்தை தேர்வு செய்தால் குறைந்த காலத்திலேயே பன்றிகள் வேகமாக உடல் பட்டு எடை அதிகரித்து நல்ல லாபம் தரும். பன்றி வளர்ப்பில் எந்த இனத்தை தேர்வு செய்வது என்பது நீங்கள் எந்த நோக்கத்திற்காக பன்றி வளர்க்கிறீர்கள் மற்றும் எந்த பண்ணை மாடலை தேர்வு செய்கிறீர்கள் என்பதை கொண்டே முடிவு செய்யப்படுகிறது. நீங்கள் இறைச்சி உற்பத்திக்காக பன்றி வளர்த்தால் லார்ஜ் ஒயிட் யார்க்ஷயர் இனம் மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது. ஏனெனில் இந்த இனம் வேகமாக வளர்கிறது, குறைந்த தீவனத்தில் நல்ல உடல் எடை பெறுகிறது மற்றும் 5 முதல் 6 மாதங்களில் 100 கிலோ வரை எடையை அடைந்து விற்பனைக்கு தயாராகி விடுகிறது. அதே போல் நீங்கள் பிரீடிங் செய்ய விரும்பினால் லார்ஜ் ஒயிட் யார்க்ஷயருடன் லேண்ட் ரேஸ், டியூராக், TND போன்ற இனங்களும் இந்தியாவில் மிகவும் நல்ல இனங்களாக கருதப்படுகின்றன. ஏனெனில் ஒரே தடவையில் அதிக குட்டிகள் கிடைக்கும் திறன் உள்ளது. மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும். தவறான இனத்தை தேர்வு செய்தால் வளர்ச்சி மெதுவாகி நஷ்டம் அதிகரிக்கலாம். அதனால் விவசாயிகள் தங்களின் நோக்கத்திற்கு ஏற்ப சரியான இனத்தை தேர்வு செய்ய வேண்டும். TND இனத்தை பற்றி பேசினால் இது இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த இனமாகும். பன்றி வளர்ப்பிற்கான இனத்தேர்வை முடித்த பிறகு அடுத்ததாக வரும் 3வது ஸ்டெப் லோக்கல் தீவன ஆய்வு. அதாவது உங்கள் பகுதியில பன்றிகளுக்கு குறைந்த விலையில் நல்ல தீவனம் எங்கே கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். விவசாய நண்பர்களே, பன்றி வளர்ப்பில் தீவனத்திற்கே செல்கிறது. இது மொத்த ஓட்டு செலவின் சுமார் 80% முதல் 90% வரை இருக்கலாம். அதனால் உங்கள் கிராமம் அல்லது அருகிலுள்ள பகுதிகளில் கிடைக்கும் மலிவான தானியங்கள், புரோட்டீன் கழிவுகள், ஃபுட் கம்பெனி கழிவுகள் மற்றும் காய்கறி சந்தையில் குறைந்த விலையில் கிடைக்கும் காய்கறிகள் பற்றிய தகவல்களை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் உங்கள் முழு பிசினஸும் நல்ல லாபத்தில் செல்லும். முதலில் தானியங்களை பற்றி பேசினால் மக்காச்சோளம் மிகவும் நல்ல எனர்ஜி தரும் தீவனமாகும். இது பன்றியின் உடல் எடையை வேகமாக அதிகரிக்க உதவுகிறது. கோதுமையும் நல்லது. அதேபோல் உடைந்த அரிசி என்ற புரோக்கன் ரைஸ் மிகவும் மலிவான மற்றும் சிறந்த தேர்வாகும். இப்போது புரோட்டீன் பற்றி பேசலாம். சோயாபீன் புண்ணாக்கு மிகவும் நல்ல புரோட்டீன் கொடுக்கும். இதனால் பன்றியின் இறைச்சி வேகமாக அதிகரிக்கும். அதேபோல் நிலக்கடலை புண்ணாக்கும் கிராமப்புறங்களில் எளிதாக கிடைக்கும் மற்றும் விலையும் குறைவாக இருக்கும். இதற்கு கூடுதலாக ஃபுட்பணி கழிவுகள், காய்கறி சந்தையில் குறைந்த விலையில் கிடைக்கும் காய்கறிகள் மற்றும் பச்சை தீவனங்களையும் பன்றி தீவனத்தில் பயன்படுத்தலாம். இதனால் செலவு மேலும் குறையும். இதற்கு கூடுதலாக ஃபீட் சப்ளிமெண்ட்களும் தேவைப்படும். அதேபோல் மினரல் மிக்ஸ்சூர் மற்றும் பிற மருந்துகளும் கொடுக்க வேண்டும். இதனால் பன்றிகள் ஆரோக்கியமாக இருந்து வேகமாக வளர்கின்றன. மொத்தத்தில் லோக்கல் தீவனத்தை நன்றாக புரிந்து வனரகலை ஊலக கொண்டால் உங்கள் செலவு
மிகவும் குறைந்து லாபம் அதிகரிக்கும். மேலும் விவசாய நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். வெவ்வேறு வயதுள்ள பன்றிகளுக்கு தீவன பார்முலாவும் வேறுபடும். மொத்தமாக 7 வகையான தீவன பார்முலாக்கள் உள்ளன. இவை வயதும் உடல் எடையும் பொறுத்து மாறும். அதனால் இந்த தீவன பார்முலாக்கள் பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். நீங்கள் கம்பெனி தீவனத்தை வாங்கினால் இந்த தகவல் அவசியமில்லை. ஏனெனில் தீவன கம்பெனிகள் வெவ்வேறு வயதுள்ள பன்றிகளுக்கு தனித்தனியாக தீவனத்தை தயாரித்து தருகின்றன. ஆனால் கம்பெனி தீவனம் உங்கள் பண்ணையின் தீவன செலவை அதிகரிக்கலாம். ஏனெனில் கம்பெனி தீவனம் பண்ணையில் தயாரிக்கப்படும் தீவனத்தை விட 8 முதல் 12 ரூபாய் வரை அதிகமாக. இதனால் உங்கள் பண்ணையின் தீவன செலவு 20% முதல் 25% வரை அதிகரிக்கலாம். அதனால் எங்கள் ஆலோசனை என்னவென்றால், தீவனத்தை உங்கள் பண்ணையிலேயே தயாரித்து பயன்படுத்துங்கள். நீங்கள் உங்கள் பண்ணையில் தீவனம் தயாரிக்க விரும்பினால் அக்ரிஜீவான் பிக் ஃபீட் ஃபார்முலேஷன் புக் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனெனில் இதில் பண்ணையில் தீவனம் தயாரிப்பது பற்றிய முழு தகவலும் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் காய்கறி சந்தை காய்கறிகளை பன்றி தீவனத்தில் சேர்ப்பது பற்றிய முழு தகவல் கொண்ட புத்தகம், காய்கறி சந்தை காய்கறிகளின் சைலேஜை பன்றி தீவனத்தில் சேர்ப்பது பற்றிய முழு தகவல் கொண்ட புத்தகம், பழசந்தை பழங்களை பன்றி தீவனத்தில் சேர்ப்பது பற்றிய முழு தகவல் கொண்ட வெவ்வேறு வகையான பச்சை தீவனங்களை பன்றி தீவனத்தில் சேர்ப்பது பற்றிய தகவல் கொண்ட புத்தகம், ஃபுட் கம்பெனி கழிவுகளை பன்றி தீவனத்தில் சேர்ப்பது பற்றிய தகவல் கொண்ட புத்தகம். இந்த 5 புத்தகங்களும் உங்கள் பண்ணையின் தீவன செலவை குறைக்க உதவும். இந்த 5 புத்தகங்கள் பற்றி மேலும் தகவல் பெற அல்லது புத்தகங்களை ஆர்டர் செய்ய கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணில் கால் அல்லது மெசேஜ் செய்யலாம். மேலும் அக்ரிஜீவான் வெப்சைட் மூலமாகவும் இந்த புத்தகங்களை ஆர்டர் செய்யலாம். அதன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ளது. பன்றி வளர்ப்பில் தீவன மேலாண்மையை சரியாக அமைத்த பிறகு அடுத்ததாக வரும் 4வது ஸ்டெப், பண்ணையில் தயாராகும் ஃபேட்னர் மார்க்கெட் தேவை ஆய்வு. விவசாய நண்பர்களே, பன்றி வளர்ப்பில் உற்பத்தி மட்டும் போதாது. உங்கள் பண்ணையில் தயாராகும் ஃபேட்னர் பன்றிகளை சரியான விலையில் வாங்குவதற்கு நம்பகமான வாங்குபவர் மற்றும் நல்ல சந்தை இருக்க வேண்டும். நல்ல விலையில் விற்க முடியும். அதனால் பண்ணையை தொடங்குவதற்கு முன் உங்கள் பகுதியில் ஃபேட்னர் பன்றிகளுக்கான தேவை எவ்வளவு உள்ளது மற்றும் இங்கே யார் வாங்குகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். நீங்கள் செய்யும் இந்த ஆய்வே உங்கள் பாதுகாப்பங்க பிசினஸை பாதுகாப்பாகவும் லாபகரமாகவும் மாற்றும். ஃபேட்னர் பன்றிகளை விற்பனை செய்வதற்கு முதலில் உங்கள் உள்ளூர் சந்தையை பாருங்கள். மீட் ஷாப்புகளில் விற்பனை எவ்வளவு உள்ளது? ஹோட்டல் மற்றும் ரெஸ்டாரண்ட்களில் தேவை இருக்கிறதா? அதேபோல் டாபாக்களில் வாங்குகிறார்களா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த இடங்களில் விற்பனை நல்ல முறையில் நடந்தால் மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்கிறது என்று அர்த்தம். அதேபோல் விலையையும் புரிந்து கொள்ள வேண்டும். 1 கிலோ இறைச்சியின் விலை என்ன? 80 முதல் 100 கிலோ எடையுள்ள ஃபேட்னர் பன்றியின் லைவ் பிரைஸ் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். லைவ் பிரைஸ் என்றால் உயிருடன் இருக்கும் பன்றியின் 1 கிலோ உடல் எடைக்கு கிடைக்கும் விலை என்று பொருள். நீங்கள் ஃபேட்னர் பன்றியின் சரியான மார்க்கெட்டும் விலையை முன்கூட்டியே தெரிந்து வைத்திருந்தால் பன்றி வளர்ப்பில் எவ்வளவு வருமானம் கிடைக்கும் என்பதை சரியாக கணிக்க முடியும். இணையத்தில் கிடைக்கும் தகவலை மட்டும் நம்பி பன்றிக்கு அதிக டிமாண்ட் உள்ளது, பண்ணையில் தயாராகும் பன்றிகள் எளிதாக விற்பனையாகிவிடும் என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் வெறும் கணிப்பு மட்டும் செய்யக்கூடாது. பண்ணையில் தயாராகும் ஃபேட்னர் பன்றிகளை வாங்கும் நம்பகமான வாங்குபவர்களுடன் நேரடியாக பேசிக்கொண்டு டிமாண்டை உறுதி செய்ய வேண்டும். மேலும் நீங்கள் பன்றி வளர்ப்பை தொடங்கினால் அவர்கள் உங்கள் பண்ணையிலிருந்து ஃபேட்னர் பன்றிகளை சரியான விலையில் வாங்குவார்களா என்பதையும் முன்கூட்டியே பேசிக்கொள்ள வேண்டும். இவை அனைத்தையும் ஆரம்பத்திலேயே தெரிந்து கொண்டால் உங்கள் பிசினஸ் பாதுகாப்பாக இருக்கும் மற்றும் பன்றி வளர்ப்பில் நஷ்டம் வராது. உங்கள் பகுதியில் ஃபேட்னர் பன்றிகளுக்கான டிமாண்டை தெரிந்து கொண்ட பிறகு அடுத்ததாக வரும் 5வது ஸ்டெப், டிரான்ஸ்போர்ட் மற்றும் பண்ணையிலிருந்து மார்க்கெட்டுக்கான தூர திட்டமிடல். விவசாய நண்பர்களே, பன்றி வளர்ப்பில் உற்பத்தி மட்டும் போதாது. உங்கள் பண்ணையில் தயாராகும் ஃபேட்னர் பன்றிகளை சரியான மார்க்கெட்டில் சரியான விலையில் விற்பனை செய்தால்தான் லாபம் கிடைக்கும். எப்போதும் டிரான்ஸ்போர்ட் செலவு குறைவாக இருக்கும் மார்க்கெட்டை தேர்வு செய்யுங்கள். தவறான மார்க்கெட்டை தேர்வு செய்தால் டிரான்ஸ்போர்ட் செலவு அதிகரித்து லாபம் குறைந்து விடலாம். முதலில் பண்ணையிலிருந்து மார்க்கெட்டின் தூரத்தை புரிந்து கொள்ளுங்கள். சந்தை 10 கிலோமீட்டருக்குள் இருந்தால் அது மிகவும் நல்ல மற்றும் குறைந்த செலவான தேர்வாகும். செலவு குறையும், பன்றிகளுக்கும் மன அழுத்தம் குறையும். 50 கிலோமீட்டர் தூரத்தில் விலை கொஞ்சம் நல்லதாக கிடைக்கலாம், ஆனால் வாகன செலவு அதிகரிக்கும். 100 கிலோமீட்டர் அல்லது அதற்கு மேல் தூரத்தில் சில நேரங்களில் நல்ல விலை கிடைக்கலாம், ஆனால் டிரான்ஸ்போர்ட் செலவும் உடல் எடை குறையும் அபாயமும் அதிகரிக்கும். உங்களுக்குள் ஒரு கேள்வி வரலாம், பண்ணையிலிருந்து மார்க்கெட்டால் அதிக தூரத்தில் இருந்தால் பன்றியின் எடை ஏன் குறைகிறது என்று. அதற்கான பதில் என்னவென்றால், பன்றிகள் நீண்ட தூரம் வாகனத்தில் பயணம் பண்ண செய்ய வேண்டியிருந்தால் வழியிலே தண்ணீர் மற்றும் தீவன மேலாண்மை சரியாக இல்லையெனில் பன்றிகளுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படும். இதனால் அவற்றின் உடல் எடை குறைந்துவிடும்.
டிரான்ஸ்போர்ட் செலவில் வாகன வாடகை, டீசல் செலவு, லோடிங் அன்லோடிங் செலவு, வழியிலான தண்ணீர் மற்றும் தீவன ஏற்பாடு, ஒரே நேரத்தில் எத்தனைகள் செல்கின்றன என்பவை அனைத்தும் அடங்கும். ஒரே நேரத்தில் அதிக பன்றிகள் அனுப்பப்பட்டால் ஒரு பன்றிக்கு வரும் டிரான்ஸ்போர்ட் செலவு. இதற்கு கூடுதலாக சில மறைமுக நஷ்டங்களும் உள்ளன. உதாரணமாக பயண நேரம் அதிகரித்தல், பன்றிகளுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுதல் என்றும் உடல் எடை சிறிது குறைவது போன்றவை நேரடியாக லாபத்தை பாதிக்கும். நீங்கள் சரியான தூரத்தில் உள்ள மார்க்கெட்டை தேர்வு செய்து செலவுகளை முன்கூட்டியே கணக்கிட்டால் ஃபேட்டனர் பன்றிகளை விற்பனை செய்து நல்ல லாபம் பெற முடியும். அதனால் யாராவது அந்த மார்க்கெட்டில பன்றியின் விலை அதிகம் என்று சொன்னாலே உடனே முடிவு எடுக்க வேண்டாம். முதலில் டிரான்ஸ்போர்ட் மற்றும் மற்ற பாதங்கள் செலவுகளை கணக்கிட்டு பிறகு சரியான முடிவை எடுக்க வேண்டும். டிரான்ஸ்போர்ட் மற்றும் பண்ணையிலிருந்து மார்க்கெட்டுக்கான தூர திட்டமிடலை முடித்த பிறகு அடுத்ததாக வரும் 6வது ஸ்டெப் பன்றி வளர்ப்பின் முழு செலவு மற்றும் லாப கணக்கீடு. அதாவது லாபத்தை எப்படி கணக்கிடுவது என்பது. விவசாய நண்பர்களே, பன்றி வளர்ப்பில் மக்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால் கணக்கு போடாமல் தொழிலை தொடங்கி விடுகிறார்கள். பிறகுதான் தெரிகிறது உழைப்பு இருக்கிறது, ஆனால் லாபம் இல்லை என்று. அதனால் ஆரம்பத்திலேயே முழு செலவு மற்றும் வருமானத்தை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். முதலில் ஒரு பன்றிக்கான மொத்த செலவு வருகிறது. இதில் மிக முக்கியமானவை குட்டி பன்றி வாங்கும் செலவு, தீவன செலவு, மருந்து செலவு மற்றும் வேலைக்காரர் செலவு. நீங்கள் பன்றி வளர்ப்பை தொடங்கும் போது பிரீடிங் பன்றிகள் அல்லது பிக்லெட்களை வாங்க வேண்டும். அதுவே ஆரம்ப செலவாகும். இதற்கு பிறகு மிகப்பெரிய செலவு தீவன செலவாகும். இது மொத்த செலவின் சுமார் 80 முதல் 90% வரை இருக்கும். ஒரு பன்றியை பிறந்த நாளிலிருந்து 100 கிலோ உடல் எடை அடைந்து விற்பனைக்கு தயாராகும் வரை 6 முதல் 7 மாதங்கள் தொடர்ந்து தீவனம் கொடுக்க வேண்டும். ஒரு பன்றி 100 கிலோ உடல் எடை அடைய குறைந்தபட்சம் 250 முதல் 260 கிலோ தீவனம் சாப்பிடும். அதனால் தீவன மேலாண்மையை முன்கூட்டியே திட்டமிட இதற்கு கூடுதலாக பன்றி பண்ணையில் மருந்து மற்றும் தடுப்பூசி செலவும் இருக்கும். இந்த செலவு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அதை கவனிக்காம விடக்கூடாது. அதே போல் பண்ணையில வேலைக்காரர் செலவும் இருக்கும். ஆரம்பத்துல நீங்கள் சொந்தமாக பண்ணையில் வேலை செய்தால் இந்த செலவை சேமிக்கலாம். இப்போது வருமானத்தை பற்றி பேசலாம். பன்றியை 80 முதல் 100 கிலோ வரை வளர்த்த பிறகு மார்க்கெட்டில் 1 கிலோ எடைக்கு ஏற்ப விலை கிடைக்கும். உதாரணமாக 100 கிலோ எடையுள்ள ஒரு ஃபேட்னர் பன்றிக்கு மார்க்கெட்டில் 1 கிலோக்கு 200 ரூபாய் விலை இருந்தால் நல்ல வருமானம் கிடைக்கும். நிகர லாபத்தை கணக்கிட ஒரு எளிய ஃபார்முலாவை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நெட் ப்ராஃபிட் யூஸ் டோட்டல் சேல் வேல்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட். இதை இப்படி புரிந்து கொள்ளலாம். உங்கள் பண்ணையில் 10 பினிஷர் பன்றிகள் உள்ளன என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு பன்றியும் 100 கிலோ எடையுடன் இருக்கிறது. மார்க்கெட்டில் 1 கிலோக்கு 200 ரூபாய் விலை இருந்தால் ஒரு பன்றியிலிருந்து 20,000 ரூபாய் மற்றும் 10 பன்றிகளிலிருந்து மொத்தமாக 2 லாக் ரூபாய் விற்பனை கிடைக்கும். இப்போது ஒவ்வொரு பன்றியும் 100 கிலோ எடையடைய 250 கிலோ தீவனம் சாப்பிடும். அதனால் 10 பன்றிகளுக்கு மொத்தமாக 2500 கிலோ தீவனம் சாப்பிடும். 1 கிலோ தீவனத்தின் விலை 35 ரூபாய் என்றால் மொத்த தீவன செலவு 87,500 ரூபாய் ஆகும். இதற்கு கூடுதலாக மருந்து செலவு 3000 மற்றும் டிரான்ஸ்போர்ட் செலவு 5000 ரூபாய் சேர்த்தால் கூடுதல் செலவு 8000 ரூபாய் ஆகும். அதாவது மொத்த செலவு 95,500 ரூபாய் ஆகும். இப்போது மொத்த விற்பனை 2 லாக் ரூபாயிலிருந்து மொத்த செலவு 95,500 ரூபாயை கழித்தால் சுமார் 34,500 ரூபாய் நிகர லாபம் கிடைக்கும். இங்கே நாம் வேலைக்காரர் செலவை சேர்க்கவில்லை. ஏனெனில் 10 பன்றிகளை விவசாயி தானே பராமரிக்க முடியும். இந்த முழு கணக்கீட்டையும் நீங்கள் வீடியோ திரையில பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பன்றிக்கும் முன்கூட்டியே கணக்கிட்டால் உங்கள் பிசினஸ் எப்போதும் சேஃபாக இருக்கும். இது போன்ற முழு கால்குலேஷன், செலவை குறைக்கும் முறைகள் மற்றும் லாபத்தை அதிகரிக்கும் வழிகள் அனைத்தும் பன்றி மல்ல வளர்ப்பு ட்ரெய்னிங் கோர்ஸ் புத்தகத்தில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. பன்றி வளர்ப்பில் முழு செலவு மற்றும் லாப கணக்கீட்டை முடித்த பிறகு அடுத்ததாக வரும் 7வது ஸ்டெப் பன்றி பண்ணைக்கு நில தேர்வு. விவசாயிகளே, இது மிகவும் முக்கியமான படியாகும். ஏனெனில் சரியான நிலம் இருந்தால்தான் முழு பண்ணையும் வெற்றிகரமாக இயங்கும். நல்ல பன்றிகள் வேகமாக வளர்கின்றன மற்றும் நோய் அபாயமும் குறையும். முதலில் தண்ணீர் வசதியை பாருங்கள். பன்றி வளர்ப்பில் தினமும் தண்ணீர் தேவைப்படும். ஒரு பன்றி சுமார் 10 முதல் 15 லிட்டர் தண்ணீர் குடிக்கும். அதனால் போர்வெல் அல்லது டியூப்வெல் போன்ற சுத்தமான தண்ணீர் குடிக்கும் அவசியம். நல்ல சாலை வசதியும் இருக்க வேண்டும். இதனால் தீவனம் மற்றும் பன்றிகளை கொண்டு செல்வது எளிதாகும் மற்றும் செலவும் குறையும். பண்ணை கிராமத்திலிருந்து சரியான தூரத்தில் இருக்க வேண்டும். மிகவும் அருகில் இருந்தால் துர்நாற்றம் மற்றும் புகார்கள் அதிகரிக்கும். மிகவும் தூரமாக இருந்தால் பராமரிப்பு சிரமமாகும். பொதுவாக 1 முதல் 3 கிலோமீட்டர் தூரம் சிறந்ததாக கருதப்படுகிறது. இருக்க வேண்டும். அங்கு தண்ணீர் தேங்கக்கூடாது. ஏனெனில் ஈரமான நிலத்தில் நோய்கள் வேகமாக பரவும். பன்றி பண்ணைக்கு நிலத்தை தேர்வு செய்த பிறகு அடுத்ததாக வரும் 8வது ஸ்டெப் ஃபார்ம் டிசைன் பிளான். அதாவது பன்றி பண்ணையின் சரியான வரைபடம் அமைப்பு. விவசாய நண்பர்களே, நிலம் வாங்கி ஷெட் மட்டும் கட்டிவிட்டால் போதாது.
டிசைன் தவறாக இருந்தால் பிறகு வேலை அதிகரிக்கும் மற்றும் பராமரிப்பும் கடினமாகிவிடும். அதனால் பண்ணையின் டிசைனை மிகவும் யோசித்து அமைக்க வேண்டும். முதலில் ஷெட்டிங் மிகவும் முக்கியம். பொதுவாக ஷெட்டை ஈஸ்ட் வெஸ்ட் திசையில் அமைப்பது நல்லதாக கருதப்படுகிறது. இதனால் வெயில் நேரடியாக உள்ளே வராது மற்றும் உள்ளே வெப்பநிலை சமநிலையாக இருக்கும். இதனால் பன்றிகளுக்கு வெப்ப ஸ்ட்ரெஸ் வராது மற்றும் வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த திசை மாறுபடலாம். உங்கள் மாநிலத்தில பிக் ஃபார்ம் அமைக்க சரியான திசை என்ன என்பதை தெரிந்து கொள்ள உங்கள் மாநிலத்தின் பெயரை பதிவு செய்யுங்கள். நாங்கள் ரிப்ளை செய்து தகவல் தருவோம். இதற்கு பிறகு காற்றோட்டம் மற்றும் வெயில் வசதியையும் கவனிக்க வேண்டும். ஷெட்டில் எப்போதும் புதிய காற்று வரவும் போகவும் வசதி இருக்க வேண்டும். ஏனெல் மூடிய இடத்தில் துர்நாற்றமும் அதிகரித்து நோய் பரவும் அபாயம் உருவாகும். காலை நேர மெதுவான வெயில் மிகவும் பயனுள்ளதாகும். இது கிருமிகளை குறைத்து பன்றிகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. மூன்றாவது மிகவும் முக்கியமானது டிரைனேஜ் சிஸ்டம். பண்ணையில் தண்ணீர் மற்றும் கழிவுகள் வெளியேற சரியான வழி இருக்க வேண்டும். தரை லேசானவுடன் இருக்க வேண்டும். அப்போது தண்ணீர் தேங்காது. கழிவுகள் தேங்கினால் துர்நாற்றம், கொசு மற்றும் நோய்கள் வேகமாக அதிகரிக்கும். இந்த முழு ஃபார்ம் டிசைன் மற்றும் பிராக்டிகல் செட்டப் பற்றிய எளிய விளக்கம் பன்றி வளர்ப்பு ட்ரைனிங் கோர்ஸ் புத்தகம் மூலம் கிடைக்கும். இதில் ஃபார்ம் பிளானிங் முதல் முழு மேலாண்மை வரை அனைத்தும் எளிய மொழியில் விளக்கப்பட்டுள்ளது. இப்போது இந்த வீடியோ மிகவும் நீளமாகிவிட்டது. இந்த வீடியோவில் பன்றி வளர்ப்பின் முதல் ஸ்டெப்பில் இருந்து 8வது ஸ்டெப் வரை பார்த்தோம். இந்த வீடியோவின் அடுத்த பார்ட்டை உருவாக்கலாமா இல்லையா? பன்றி வளர்ப்பின் 9வது ஸ்டெப்பில் இருந்து 24வது ஸ்டெப் வரை தகவல் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? காமெண்ட் செய்து தெரியப்படுத்துங்கள். விவசாய நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றும் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இதனால் பன்றி வளர்ப்பு பற்றிய பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றும் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இதனால் பன்றி வளர்ப்பு பற்றிய இந்த முக்கிய தகவல்கள் அனைவரிடமும் சென்று சேரும். இப்போன வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்ததாக எந்த டாபிக்ல வீடியோ வேண்டும் என்பதையும் காமெண்ட் செய்து சொல்லுங்கள்.